அதுபோல் திருவண்ணாமலை பார்த்திங்கன்னா மகாதீபம் மட்டும்தான் ரொம்ப பிரமாதமாக நடக்கக்கூடிய ஒரு திருவிழா. இந்த மகாதீபம் மலை இருக்கிற எல்லா திருத்தலங்களிலும் இன்றைய தினம் தீபம் ஏற்றுவாங்க அப்படின்னாலுமே அதற்கு முத்தாய்ப்பு எது அப்படின்னா இந்த திருவண்ணாமலை திருத்தலம் தான் முக்கியமானது. அதற்கு என்ன காரணம்? புராணத்திலே அதற்கான விளக்கம். அதாவது இறைவன் ஜோதி ஸ்வரூபமாக காட்சி கொடுத்தார். அந்த மலை பார்த்திங்கன்னா திருவண்ணாமலையில் என்ன ரொம்ப விசேஷம் அப்படின்னா, நம்ம அத்தனை பேரும் கோவிலுக்குள்ளே இருக்கிற அருணாச்சலேஸ்வரர் என்கிற அண்ணாமலையார் தான் சிறப்புன்னு நினைக்கிறோம். ஆனால் அந்த மலையை நம்ம தரிசனம் பண்ணினாலே அந்த கோவிலோட கருவறைக்குள்ளே போய் அண்ணாமலையாரை தரிசனம் பண்ணின ஒரு பெருமை, ஒரு பக்தி நமக்கு கிடைக்கும். அப்படிங்கிறதுனால தான் அந்த திருத்தலத்தில் மட்டும் கிரிவலம் ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுகிறது. எந்த தினத்தில் அந்த அண்ணாமலையார் ஜோதி ஸ்வரூபமாக பிரம்மனுக்கும் மகாவிஷ்ணுவுக்கும் காட்சி கொடுத்தாரோ அந்த மலை தான் இன்றைக்கு நாம் தரிசிக்கக்கூடிய அண்ணாமலை.